அந்த பீடி சுற்றி சம்பாதிக்கும் வருமானத்தில் தான் குடும்பச் செலவு, குழந்தைகள் படிப்பு என எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டேன். திடீரென ஒரு நாள் கணவர் தற்கொலை செய்து கொண்டார். அவர் தற்கொலைக்கு நான் தான் காரணம் என்று பலரும் என்னை கண்டபடி பேசினார்கள். உறவினர்கள் விலகிச் சென்றனர். இதுதான் இந்த வாழ்க்கை இவங்க சந்திச்ச ஒரு நிகழ்வு. வகுப்பறைக்கு வெளியே வாழ்வியல் பாடம். இதுதான் இந்த ஸ்வஸ்திக்கு அவங்கள உதாரணமாக எடுத்துக்க வச்சது. வகுப்பறைக்கு உள்ளே, வகுப்பறைக்கு வெளியே மாணவனை உருவாக்கும் பொழுதும் கல்வியானது மிகுந்த பங்களிக்கிறது. வகுப்பறைக்கு வெளியே அந்த குடும்பத்தில் போய் ஒரு தனி மனிதனாக வாழ்க்கையை தொடங்கும் பொழுது அவர்கள் சந்திக்கும் சவால்களுக்கு நாம் கற்ற கல்வி எவ்வளவு உறுதுணை செய்கிறது அப்படிங்கிறத விளக்கிறதுக்கு தான் அந்த 2ஆம் பகுதியானது வாழ்வியல் தேவைகளை சொல்லக்கூடிய ஒரு பதமாக ஸ்வஸ்திகா பயன்படுது. இங்கே சவால் 2 பேருக்குமே ஒன்று தான். குடும்பம் வாழணும், அதுக்கப்புறம் குடும்பத்தில் இருக்கிற பொறுப்புகளை எடுத்துக்கணும். இந்த 2மே சவால் தான். அது அவங்க எப்படி அணுகியிருக்காங்க அப்படிங்கிறது தான் வேறுபாடு. அதுதான் அந்த ஸ்வஸ்திக்கில் இருக்கிற ஆட்டிடியூடு, வில்லிங்னஸ்ஸு, இன்ட்ரெஸ்ட்டு, கைண்டு, டைமு, சின்சியர், ஸ்மார்ட் எல்லாத்தையும் வெளிப்படுத்துது. அதுதான் அந்த அடிப்பகுதி, ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஒரு கட்டடம் உருவாகணும்னா அதனுடைய பேஸ்மெண்ட்டு, அடித்தளம் ரொம்ப வலிமையாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அந்த வார்த்தை கல்விக்கொடியில் அடித்தளமாக ஆரம்பமாக KLMN அப்படிங்கிற ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தியிருப்பேன். இவங்க KLMN அப்படிங்கிற அந்த அடித்தளம் மிகுந்த வாழ்க்கையை பயன்படுத்தி கல்வி கற்று தான் வாழ்வியலுக்குள்ளே வந்திருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் சந்தித்த சவால்கள் ஒன்று தான். இந்த நிலையில் ஒருத்தர் அந்த சவால்களை என்ன காரணத்தினாலோ, அதற்கு 1000 காரணங்கள் இருக்கலாம், அதை தான் எண்ணில்லா முடிவில்லா காரணங்களாக, அதாவது நெகட்டிவ் சப்ளை ஆஃப் இன்புட்ஸ் அப்படிங்கிறத இந்த கல்விக்கொடியில் இருக்கிற எல்லைக்கோடுகள் அப்படிங்கிறத நம்மளுக்கு விளக்குது. அவருக்கு கிடைத்த தகவல்கள் ரொம்ப ஆரோக்கியம் இல்லாத, தேக்கம் தரும், தீங்கு தரும் தகவல்களாக அந்த கணவருக்கு கிடச்சிருக்கு. அதனால் அவரால் அந்த தகவல்களை நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ்லேருந்து அவரை கையாள முடியாமல் தேக்க நிலைக்கு கொண்டு சென்று தற்கொலை வரைக்கும் எடுத்து சென்றிருக்கு. ஆனால் அதே சவால்கள் மனைவியானவர், அதாவது நம்மளுடைய செய்தியில் இருக்கிற முக்கியத்துவம் வாய்ந்த உதாரண மனிஷி செல்வி அவங்க எப்படி அதை அணுகியிருக்கிறாங்க, எவ்வளவு அன்பாக விருப்பத்தோட தன்னோட குழந்தைகளை நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தையும் பொறுப்பையும் கையில் எடுத்து சிந்திச்சு பார்த்து தன்னைத்தானே தயார்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, தன்னைத்தானே ஊக்கப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. இதுதான் தேர்ந்தெடுத்தல். வாழ்க்கை எல்லாருக்கும் சவால்களை ஒரே மாதிரி தான் தரும். அவங்க கட்டமைச்சு வளர்ந்த சூழ்நிலை, அதாவது KLMN, அதுவும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்க சாய்ஸ் செலெக்ஷன் தான் அவங்கள ஃபிக்ஸ் பண்ணுது. அப்படி நம்மளுடைய உதாரணமான உன்னதமான செய்தியில் இருக்கிற அந்த மனிஷி செல்வி அவங்க தினமும் 100 ரூபாய்க்கு பீடி சுற்றி அந்த வருமானத்தில் தன்னோட குழந்தைகள் படிப்பு, குடும்பம் எல்லாத்தையும் கவனித்துக்கிற ஒரு பொறுப்பை வில்லிங்னஸோட ஏற்றுக்கிட்டாங்க. அந்த கணவரானவர் ஏன் எடுத்துக்கலை அப்படிங்கிறத அவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடியே அவர் அந்த வாய்ப்பு, என்ன வாய்ப்பு, தேக்க நிலையை உணர்ந்து நம்மளால் எதுவும் பண்ண முடியல அப்படிங்கிறத, அந்த வெறுப்பு, அந்த கசப்பு, அந்த இயலாமை, அந்த வில்லிங்னஸோட ஆப்போசிட் எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்து கடைசியில் தற்கொலையே செஞ்சுக்கிட்டாரு. அது KLMN, நோ நெகட்டிவ் கான்ட்ரிபியூட்டிங் அல்லது
நோ அப்படின்னு சொல்கிறது. வாழ விருப்பம் இல்லாமல், ஒரு ஆர்வம் இல்லாமல், இயலாமையில், முயற்சி பண்ணி எல்லாமே தோற்று போனதுனால, விரக்தியில் அந்த எல்லைக்கோடுகள் சொல்கிற எல்லா விதமான தீங்கு தகவல்களையும் செய்திகளையும் கேட்டு 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 அதான் ரிப்பீட்டடாக அந்த லூப், அது வந்து பட்டு 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 அவரோட தேர்வு மரணம், தற்கொலை. இது ஒருவருடைய தேர்வு தான். அதையும் தாண்டி இந்த உலகம் இருக்குது, உலகம் இயங்கணும் அப்படின்னு நம்மளுடைய கதாநாயகியான செல்வி அவங்க தேர்ந்தெடுத்தது தான் 2வது பகுதி. அதைத்தான்